ஹாய், லாஸ்ட் வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு தேவையான செட்டப் ஃபைல்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிட வேண்டியதுதான். இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருடைய ஒரு பேசிக் யூஐ இன்டர்ஃபேஸஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வேரியபிள்ஸ், அதை பற்றி நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் இதோடைய பேசிக்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங்கோடைய பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் பேனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல மெனுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் பார்க்க போகிறதில்ல, தேவைப்படுறப்ப ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இங்கே இருக்க எக்ஸ்ப்ளோரர். இந்த எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோல்டரை உள்ளே கொண்டு வந்து சிங்க் பண்ணிக்க போகிறோம். டெஸ்க்டாப்பில் நான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எம்டி ஃபோல்டர் தான். இந்த ஃபோல்டரை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து சிங்க் பண்ண போகிறோம். இங்கே ஓப்பன் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷனில் போயும் பண்ணலாம், இல்லை ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தும் நம்மளால் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். நான் டெஸ்க்டாப்பில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் இந்த இடத்துல சிங்க் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உடனே அதுக்கு நேராக நிறைய ஐகான்ஸ், சின்ன சின்ன ஐகான்ஸ் நமக்கு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஆகுதில்ல. இதில் ஃபர்ஸ்ட் ஐகான் என்னென்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐகான். இங்கே கிளிக் பண்ணி நம்ம நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் நம்மளால் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இங்கே இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைலுன்னு கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஒரு எடிட்டபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இங்கே ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஓகே, ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டுக்கு ஸ்பெல்லிங் நான் மாற்றிருக்கேன், ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். நம்ம என்ன ஃபைல் நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், இதுதான் கொடுக்கணுன்ற ரீசன் கிடையாது. அந்த டாட் ஜேஎஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக நமக்கு எக்ஸ்டென்ஷன் சேவ் ஆகும், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், பெரிய விண்டோவில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற ஒரு இடம், ஒரு மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கோட் ரைட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல நேம் அப்படின்னே கொடுக்குறேன். ஓகேவா? நேம் ஈக்குவல் டு பேரை கொடுத்துட்டு இந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட மீனிங் என்னென்னா இந்த நேம் அப்படின்ற ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னர், ஓகேவா, அதுக்குள்ள இந்த பேர், இந்த வேல்யூ உள்ள ஸ்டோர் ஆகி வைக்க போகிறோம். இதை ஏன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த ப்ரோக்ராமில் இந்த பர்டிகுலர் பேரை வேறு எங்கேயாவது நம்ம கால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நம்ம திரும்ப அதை கால் பண்ணும் போது அந்த மெமரியிலேருந்து இந்த பேரை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும், அடுத்தது அந்த டேட்டாவை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெட் அப்படின்றது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுக்க வேண்டிய ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். இப்போ இந்த லெட் மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்ட்,
அண்ட் வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டேட்டா கொடுத்துக்கிறேன். இதில் 30 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ், ஓகேவா? ஏபிசிடின்ற மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கலில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அடுத்தடுத்த டாபிக்ஸில் நம்ம அதை பற்றி எலாபரேட்டடாக பார்க்கலாம். ஜஸ்ட் அதை பற்றின ஒரு பேசிக் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பேருன்னு நம்ம கொடுக்கும் போது அது ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி கொடுக்கறதுனால இது ஸ்ட்ரிங் டேட்டா. அதனால் இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக நம்மளோட வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஏஜ். இந்த ஏஜை நான் இந்த இடத்துல நம்பர் வேல்யூவாக கொடுத்துருக்கேன் டைரெக்டாக. அதுக்கு எனக்கு இந்த டபுள் கோட்ஸ் தேவை கிடையாது. ஸ்ட்ரிங் கொடுக்கும் போது மட்டும்தான், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த டபுள் கோட்ஸில் டேட்டாவை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு உள்ளே நீங்கள் டினோட் பண்ணுறது தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே கான்ஸ்ட் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லெட் அப்படின்ற இந்த கண்டென்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த டேட்டாக்குள்ளே, இந்த வேரியபிள்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இது நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் என்னன்றதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடியா, ஜஸ்ட் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த கான்செப்டை மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த லெட் அப்படின்றதில் நான் இந்த டேட்டாவை சப்போஸ் நான் ஆல்டர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பேருக்கு பக்கத்தில் நான் வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். இந்த லெட் அப்படின்ற இது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு என்ன அலோவ் பண்ணும். அதனுடைய டேட்டாவை என்னால் ஆல்டர் பண்ணி திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கான்ஸ்ட் அப்படின்றது அந்த மாதிரி செய்ய விடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ ஃபிக்ஸ்ட், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கான்ஸ்ட்டுக்கும் லெட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோடைய வேர்ஷன்ஸ் நமக்கு இன்னும் பெட்டராக அப்டேட் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. பழைய ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா வேர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிக்ளரேஷன் 3 டைப்ஸில் பண்ண முடியும். ஒன்று லெட், அடுத்தது கான்ஸ்ட், அடுத்தது வேர். இப்போ மோஸ்ட்லி யாரும் வேர்ன்றதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம போகிறப்ப லெட் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சஜஷன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுடைய டேட்டா இம்மியூட்டபுளாக இருக்கணும், அதை ஆல்டர் பண்ணக்கூடாது, சப்போஸ் அந்த டேட்டா அப்படியே ஃபிக்ஸடாக லாக்கில் இருக்கணுன்ற அந்த கண்டிஷன்ஸில் மட்டும் நீங்கள் கான்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேர்ன்றது இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து மோர் தென் எனஃப் டு ப்ரொசீட். இந்த ஒன்றுத்துக்கும் நம்ம செப்பரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்தராக பார்ப்போம். முதல்ல இப்போ வேரியபிள்னால் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்தது இப்போ நான் இந்த டேட்டாவை இந்த வேரியபிளோடைய நேமில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராமில் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்க போகிறேன். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிற டேட்டா கரெக்டாக ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா இந்த நேம்குள்ளே இருக்கிற டேட்டா என்ன அப்படின்றத நான் பிரிண்ட் எடுக்கும் போது அந்த டேட்டா எனக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இது அவுட்புட் பார்க்குறது எப்படி அப்படின்னா, செகண்ட் லைன் ஆஃப் கோட் வந்து console.log அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்க முடியும். ஸோ இந்த console.log அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
ஓகேவா? இந்த நேம் எதுனா இது. ஸோ நான் என்ன கேட்குறேன், இந்த நேமில் இருக்கிற டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றது தான் நான் இந்த சென்டென்ஸில் சொல்கிற விஷயம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மெனு பாரில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினல், நியூ டெர்மினல், இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஃபுல் நேமை டைப் பண்ணி நம்ம ரன் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேமை நம்ம இங்கே டைப் பண்ணணும். என்னோட ஃபைல் நேம் script.js கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் கீழே பிரிண்ட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கிறது மதன் எஸ். இந்த இடத்துல நான் நேம் அப்படின்றத தான் கால் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஆர் இந்த பர்டிகுலர் மெமரிஸில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ மதன் எஸ். அப்போ என்னுடைய டேட்டா கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கு, என்னோடய பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போது ஒரு வேரியபிள்னால் என்ன, வேரியபிளுக்கு நம்ம எப்படி வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது, இந்த செஷனில் நம்ம இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து அவுட்புட் பார்க்க போகிறோம். கான்ஸ்ட்டில் ஏஜ் வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து அவுட்புட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா console.log அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ரவுண்டட் ப்ராக்கெட்டில் ஏஜ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டெர்மினலில் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஜஸ்ட்டு கிளியர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். அந்த டேட்டாலாம் நமக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் ஆகிட்டு எம்டி டெர்மினலாக நமக்கு வரும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணலான்னா இதில் நோட் script.js இதை டைப் பண்ணனா எனக்கு 2 அவுட்புட் வருது. என்னென்னா என்கிட்ட இந்த 2 கன்சோல் லாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் கோடை என் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும். இந்த இடத்துல கொடுத்துருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை ஃபஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து எனக்கு என்னோட பேர். ரெண்டாவது அவுட்புட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது ஏஜ். கான்ஸ்ட்டுக்குன்ட்டு செப்பரேட் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதோடைய அவுட்புட்டை கீழே பிரிண்ட் பண்ண சொல்லி கன்சோல் லாக் கொடுத்துருக்கேன். அதோட அவுட்புட் எனக்கு கீழே இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ 2 அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செஷனில் ஃபர்தராக நம்ம அடுத்த கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம்.